சிகரெட் ஸ்மெல் மாதிரி தெரியலையே. ஐயோ, ரூம்குள்ள தீ பிடிச்சிருச்சா? நட்ராஜ், நில். அந்த துஷ்ட ஆத்மாவை இங்க கூப்பிடாதீங்க. பயந்துட்டீங்களா? நான் தான் சாட்சாத் நாகராஜ். உங்களை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக காலையில் 3 மணிக்கு இருந்துச்சு பச்சை தண்ணியில குளிச்சு நெத்தியில பட்ட கழுத்துல கொட்டையோட காவி ட்ரெஸ்ஸோட காத்துனுங்குத. நாங்க அப்படி பாக்குறீங்க? ஹலோ, நான் வேஷம் கிடையாது. நான் போலீஸ் சாமியாரும் இல்லை, டுமாங்கி சாமியாரும் இல்லை. இதெல்லாம் உண்மை. புத்தருக்கு போதி மரத்துக்கடியில் ஞானம் வந்த மாதிரி எனக்கு பெட்ரூம்ல வந்துருக்குதுங்க. ஆமாங்க, அன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படி கோமா நந்ததுக்கு அப்புறம் பெட்ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சேன்னா அப்ப திடீர்னு ஒரு அசிரியர் குரல், டேய் நாகராஜா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, உடனே அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள்விச்சு. நான் லெஃப்ட்ல பாக்குறேன், ரைட்ல பாக்குறேன், கீழே பாக்குறேன், மேல பாக்குறேன், யாருமே காணுங்க. பார்த்தா உள்ள இருந்து வருதுங்க வெள்ளை பைஜாமா ஜிப்பா போட்ட என்னோட மனசாட்சி. வேதவள்ளி கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அரவிந்த் சாமி ஐயப்ப சாமி சொன்னாரு. அதனால்தான் இதெல்லாம் நான் போட்டேன். இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் நிம்மதியா போச்சுங்க. என்னால சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, சரை கூட அடிக்கலங்க. நான் எப்படி பாக்குறீங்க? நம்ப மாட்டீங்களா? ஞானிகளை இந்த உலகம் என்னைக்குங்க நம்புச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நேற்று ராத்திரி நீங்க கொடுத்த சோம பானம் தொடக்கூட மாட்டாங்க, ஓபன் கூட பண்ணல பாருங்க. இதை எடுத்து நீங்களே வெளியே போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த கருமத்தை நீங்க கையில தொட வேண்டாம். இதை நானே அலைக்காட்டு அப்படி போட்டுறேன். உண்மைய சொல்ல போடா, என் மனசு குற்ற உணர்ச்சியில ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்ன மனுஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க சொன்னாதான் என் ஆத்மா சாந்தி தேட்டருக்கு போங்க, சாந்தி அடையுங்க. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? இல்ல, நான் தான் சோமபானம் அடிச்சிருந்தாலும் காவலாளிகளுக்கு முன்னாடி உங்களை அப்படி நான் கேவலமா பேசிடக்கூடாதுங்க. அன்னைக்கு நீங்க என் பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய தப்புங்க. பாதியில கூட அப்படி பேசக்கூடாது இல்லைங்க. அது நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். போதையில சொன்னாலும் நீங்க சொன்னது உண்மைதானே? நமக்குள்ள எந்த பந்தமும் இல்லையே. சொந்தம், பந்தம், அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புள்ள, பாசம், பணம், இது எல்லாமே மாயன்னு என் தலைவர் பாபாலே சொல்லியிருக்காருங்க. பாருங்க, நான் இப்ப முற்றும் தொந்த மூதேவி முனி அப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஞானம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மன்னிப்புகள் அது மிகப்பெரிய தவறுங்க. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பாஸ். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்பனா மேடம் எப்படி இருக்கீங்க? கல்பனா மேடமா? எப்ப இருந்து? நேத்து வரைக்கும் கூட நின்று ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, திடீர்னு முதலாளியா மாறிட்டாளா? சாரி சார். கல்பனா எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? சரி, அதை விடுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உங்களை யாரையும் கூப்பிட முடியாத நிலைமையில என் பையன் நாகராஜனு கல்யாணம் பண்ண வேண்டி வந்துருச்சு. இதுதான் என் மருமக வேதவல்லி, உங்க முதலாளிங்கள்ல ஒருத்தி. தேங்க்யூ. வேதவல்லி என் வீட்டு மருமகளா வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்ல, காலமான என் மனைவியோட ஆசை கூட. இந்த ஆசை முன்னாலேயே நிறைவேறி இருக்க வேண்டியது, ஆனா சூழ்நிலை காரணமா நடக்க முடியாம போச்சு. அதுல எனக்கு ஏமாற்றம் தான். ஆனா குருவோட ஆசீர்வாதம், என் மனைவியோட விருப்பம் எல்லாமே சேர்ந்து ஆண்டவன் புண்ணியத்துல இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. வேதவல்லி என் மருமகள் ஆயிட்டா. வேதவல்லி மருமகளா வந்த நல்ல நேரம் இத்தனை நாளா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுல்ல.
இந்த மேடவாக்கம் பிரான்ச் அது இப்ப திறக்க போகுது. இவன் மருமகளா வந்த சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் 1 மாச சம்பளமும் தரதா முடிவு பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. எடுப்பா. இந்தாங்கப்பா. இந்தாம்மா. Thank you, sir. Thank God you, sir. bless you. Thank you, sir. Good luck, ma. இந்தாப்பா. Thank you, sir. இந்தா. மேனேஜருக்குப்பா. ரஜகோபால். பாத்தியாடி, 1 மாச சம்பளம் போனஸ், gift, ஸ்வீட். வேதவள்ளி மருமகளா வந்ததுல ஐயாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா உன்னை பத்தி ஜாடமடையா என்ன சொன்னார்னு கேட்டியா? இன்னைக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது கல்பனா. எல்லார் முன்னாடியும் உன்னை பெரியவர் அவமானப்படுத்திட்டாரு. இனிமே நம்ம ஸ்டோர்ல உன்னை முதலாளியோட மருமகன்னு யார் மதிப்பாங்க? ஏய் நிறுத்துடி. புதுசா வந்த மருமகளை தொலைல தூக்கி வச்சுட்டு ஆடுறாரா அந்த கிழவன். என்ன மீறி அவ எப்படி சந்தோஷமா வாழறான்னு பாக்குறேன். உங்க அப்பா நல்லவரு, நியாயமான பெரிய மனுஷன்னு நினைச்சிட்டு இருந்தா அவர் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? எல்லாரும் முன்னாடி என்ன கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்திட்டாரு. நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? எனக்கு வலிக்குதுங்க. வேதவழிய மருமகளை கூட்டிட்டு வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அது என்ன சூழ்நிலை? சொல்ல வேண்டியதானே அது என்ன சூழ்நிலைன்னு. நான் என்ன வேணா நான் சொன்னேன்? இங்க பாருங்க, நான் உங்களை மறைமுகமா குத்தம் சொல்றேன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் நல்ல விதமா வாழணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பிய பத்தி உங்களுக்கே தெரியும். குடிக்காரன், ஊரெல்லாம் கடை வாங்கி ஓடி ஒளிறவன், எங்க போனாலும் கெட்ட பேரு. வேதவழிய கல்யாணம் பண்ண உடனே உங்க அப்பா கண்ணுக்கு அவன் உத்தம மாதிரி தெரியுறானா? நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. எது தேவையில்ல? வேதவழி என்ன வானத்துல இருந்து குதிச்சு தேவதையா? அவ உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே உங்க வீட்டு மரத்துல என்ன பணமா காய்க்குதா? உங்க அப்பா அப்படியே கடவுளை பார்த்த மாதிரி துள்ளி குதிக்கிறாரு. மூத்த மகனோட கல்யாணத்துக்கு ஸ்டாஃபுங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாராம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை. வேதவழிக்கு பார்த்த மாப்பிள்ள செத்து போனதும் நாகராஜ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்துல ஸ்வீட் கொடுப்பாராம், போனஸ் கொடுப்பாராம். அங்க மூத்த மகனோட பொண்டாட்டிய அவமானப்படுத்துவாராம். அது நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? எதுக்கு இந்த வாழ்க்கை? நான் வேணும்னா செத்து தொலையட்டுமா? கல்பனா ப்ளீஸ், நான் உறுதியா சொல்றேன், உன்னை இன்சல்ட் பண்ணணும்ல அப்பா நினைக்கவே மாட்டாரு. ஸ்டாஃப்ங்களா அப்படிதான் நினைக்கிறாங்க. உன் கல்யாணத்துக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல, சின்னவர் கல்யாணத்துக்கு தான் கொடுக்கறாங்கன்னு என்கிட்டயே வந்து சொல்றாங்க. கல்பனா, உனக்கு ஒரு விஷயம் புரியலையா? நாகராஜ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வேதவழிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு தன் கல்யாணத்து மேல ஒரு பிடிப்பு வரணும், வேதவழி மேல ஒரு ஈர்ப்பு வரணும் தான் அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. மத்தபடி நீ மூத்த மருமக, உனக்கான மரியாதையை கெடுக்கணும்னு அவர் எப்பவுமே நினைச்சதில்ல. நான் நினைக்கிறேங்க, எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிற மாதிரி தோணுது. யார்கிட்ட எனக்கு மரியாதை இல்ல. எல்லாரும் வேதவழியதான் முதலாளியம்மா முதலாளியம்மான்னு சொல்றாங்க. எனக்கு அழகியா வருதுங்க.